ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்டில் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எவ்ரி மந்த் நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணி அதிலேருந்து அமௌண்ட் சேவ் பண்ணி அந்த அமௌண்ட்டில் நம்ம ஏதாவது கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நவம்பர் மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோசரி திங்ஸ் வந்து நான் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ க்ரோசரி திங்ஸ்க்கான அமௌண்ட்டு ஃபுல்லாக அந்த 4000 அப்படியே நான் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அதில் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்குள்ளேயே நான் அதை வாங்கிட்டேன். கோல்டு காயின் தான் வாங்கினேன். ஒரு 1/2 கிராம் வாங்கினேன். 4000 ரூபாய் இருந்ததில் 1/2 கிராம் வாங்கிட்டு பேலன்ஸ் என்கிட்ட வந்து ஒரு 260 ருபீஸ் இருந்தது. அந்த 260 ருபீஸை தான் நான் வந்து ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த காயின். இது பார்த்தீங்கன்னா 1/2 கிராம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இருந்தாலும் மந்தோட மொத்த சேவிங்ஸ் அப்படின்றதுக்காக நான் மறுபடியும் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். மில்லிகிராம்ஸில் காயின் வாங்கும்போது நான் எப்போவுமே ஜிஆர்டி தான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா அங்கே தான் நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 75 ருபீஸ் அப்படின்னு போடுவாங்க. மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் போடுவாங்க. இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு இல்லாமல் 75 ருபீஸ். அது நீங்கள் வந்து 500 மில்லிகிராம் எடுத்தாலும் சரி, 250 மில்லிகிராம் எடுத்தாலும் சரி, 1 கிராமுக்கு கீழே வாங்கும்போது நமக்கு 75 ருபீஸ் மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி அங்கே போடுவாங்க. ஸோ அதனால தான் நான் அங்கே போனேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு காயின் எடுத்தது போக பேலன்ஸ் இருந்த ஒரு 260 ருபீஸ் ப்ளஸ் மில்க்குக்கான அமௌண்ட்டு எல்லாம் சேர்த்து எனக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு 460 ரூபாய் சேவ் ஆச்சு. அதே மாதிரி வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்து என்னால் நான்வெஜ்ஜில் சேவ் பண்ண முடியல. ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் மட்டும் ஒரு 1200 எனக்கு வந்து சேவ் ஆச்சு. ஸோ வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு 1200 என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது. அடுத்தது டெய்லி எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்கன்னா, டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து வாரம் நான் என்ன வாங்கினேன், இந்த டீட்டெயிலை நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். நான் அமௌண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 4 வாரத்தில் மொத்தமாக சேர்த்து எனக்கு 4000 ரூபாயிலேருந்து ஒரு 1080 ரூபாய் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. இதுதான் என்னோடய டெய்லி எக்ஸ்பென்சஸில் சேர்த்து வைக்க முடிஞ்ச அமௌண்ட். இது 1080 ரூபாய். இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டு நான் சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு 460 ரூபாய், வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு 1200 ரூபாய், டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு 1080 ரூபாய், மொத்தம் 2740 ரூபாய் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் மந்த். அந்த 4000 தனியாக அது 1/2 கிராம் வாங்கிட்டேன். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2740 ரூபாய் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2750 ரூபாய் நான் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிராம் காயின் வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 1/4 கிராம் தான், 250 மில்லிகிராம் காயின் இது. இந்த காயினும் நான் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அங்கே தான் எனக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் அப்படின்றது மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ நான் இந்த 250 மில்லிகிராமையும் ஜிஆர்டியில் தான் வாங்கினேன். ஸோ டோட்டலாக லாஸ்ட் மந்த் நவம்பர் மந்தோட டோட்டல் சேவிங்ஸில் நான் வாங்கின தங்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 750 மில்லிகிராம். அதாவது 1 கிராமுக்கு 250 மில்லிகிராம் கம்மி. ஒரு 3/4 கிராம் அளவுக்கு நான் வந்து லாஸ்ட் மந்த் சேவிங்ஸ்லேருந்து தங்கம் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சது. இந்த மந்த் டிசம்பர் மந்த்துக்கான சேவிங்ஸ்லேருந்து அட்லீஸ்ட் 1 கிராமாவது வாங்கணும் அப்படின்னு நான் எய்ம் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எந்தளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுதுன்னு தெரியல. ஏன்னா இன்னும் டேஸ் இருக்குது. செலவெல்லாம் போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் தான் என்னால் கோல்டு வாங்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜிஆர்டியில் வந்து நமக்கு 100 மில்லிகிராம்லேருந்து காயின்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. 750 மில்லிகிராமில் கூட அவங்க காயின் வச்சுருக்காங்க. நான் நேற்று தான் பார்த்தேன். நேற்று நான் காயின் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது தான் பார்த்தேன். ஸோ இதை நான் வீடியோவாக உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1.5 கிராம், 2.5 கிராம், 500 மில்லிகிராம், 750 மில்லிகிராம் இப்படிலாம் கூட காயின் இருக்குங்க. ஸோ நீங்கள் 1 கிராம் வாங்கணுன்னு தான் இல்லை, 1/4 கிராம், 100 மில்லிகிராம் கூட இந்த மாதிரி நம்மளால் சேவிங்ஸ் பண்ணி வாங்க முடியும். நம்மக்கிட்ட ஒரு 750 ருபீஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளால் 100 மில்லிகிராம் காயின் வந்து வாங்கிட முடியும் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு. ஸோ நீங்களும் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.